ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். அதாவது நவம்பர் மாதத்தில் பௌர்ணமியானது வரது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த ரிஷப ராசி அன்பு நேயர்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவின் மூலியமாக தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ரிஷப ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே ரிஷப ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. இவங்களை அதிகமாக நீங்கள் அமைதியான முறையில் தான் பார்க்க முடியும். இவங்க அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் பழக மாட்டாங்க. பழகிட்டாங்கன்னா உயிரை விடக்கூட தயாராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட குணம் படைத்தவங்க தான் இந்த ரிஷப ராசிக்காரங்க. இவங்களுக்கு வெளியில் ஒன்று மனசுக்குள்ளே ஒன்று அப்படின்லாம் பேச தெரியாது. எந்த விஷயமா இருந்தாலும் பக்குவமாக மற்றவங்க கிட்ட தப்பாக இருந்தாலும் சரி கரெக்டாக இருந்தாலும் சரி ஷேர் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் யார் என்ன சொன்னாலுமே அதை பெரிய அளவில் இவங்க மனதளவில் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கிட்டே போகவே மாட்டாங்க. எதாக இருந்தாலும் டேக் இட் ஈஸியாக தான் இவங்க எடுத்துக்குவாங்க. அதே போல் இவங்க மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு நிறைய விதமான நன்மைகளை செய்யக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு மற்றவங்களால் ஒரு யூஸுமே இருக்காது. இவங்கள சுற்றி இருக்கவங்க இவங்கள ஒரு ஹெல்ப்புக்காக தான் வச்சுருப்பாங்களே தவிர மற்றபடி இவங்களுக்கும் நல்லது நடக்கணும், இவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. பொதுவாகவே ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இது தியாகி ராசி அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்காக எல்லா தியாகத்தையும் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லவங்க. குடும்பத்துக்காக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் துணிஞ்சு பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றங்கள் கிடைக்கும், என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை ரிஷபராசிக்காரங்க யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரிஷப ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடக ராசியில் உச்ச பலத்தில் இருக்கிறாரு. அவர் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வக்ரகதி அடைய போகிறாரு. பொதுவாகவே சில ராசிகள் குரு பகவான் உச்சமடைந்தாலே நன்மையான பலன்களை பெறுவாங்க. சில ராசிகள் குரு பகவான் உச்சத்தில் இருந்து வக்ரமானால் நல்ல பலன்களை பெறுவாங்க. மேலும் இந்த நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். சூரியன் சுக்கிரன் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இருக்காங்க. இதில் சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்க போகிறது. மேலும் சுக்கிரன் புதன் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகம் தரப்போகிறாங்க. சூரிய பகவான் 16ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே வீட்டில் 26ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. ஏற்கனவே அங்கே செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு. அதை தவிர குருவின் பார்வையும் அங்கே அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இதனால் இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களின் ராசி அதிபதியான சுக்கிரன் 6வது வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு. பொதுவாகவே ஆட்சி பெற்று உச்சம் பெற்ற கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் யோக பலன்கள் கொடுக்கும். உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன் 6வது வீட்டில் லக்ஷ்மி நாராயண யோகத்தோடு ஆட்சி பலத்தில் இருக்கிறாரு. இது நீங்களே எதிர்பார்க்காத அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடன் சுமை குறையும். கடந்த காலத்தை தடைப்பட்டு வந்த இழுபறியாக இருந்த காரியங்கள் தற்போது நிறைவேறும். உங்கள் பெயரும் புகழும் பங்கம் ஏற்பட்ட இடங்களில் எல்லாம் தற்பொழுது நல்ல பெயர் புகழ் அதிகரிக்கும். பெயர் புகழ் மட்டுமல்லாமல் நீங்கள் இழந்த பணம் சொத்து எல்லாவற்றிலுமே மீட்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மருத்துவ செலவுகள் குறையும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று முன்னேற்றம் இருக்கும். உங்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். அது மட்டும் இல்லாமல் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்க போகுது.
செய்யும் காரியங்கள் எல்லாமே வெற்றி வந்து சேரும். ராசியதிபதி 6வது இடத்துல இருப்பதால் உத்தியோகம் தொழிலில் நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. புதிய உத்தியோகம் தேடுவோர், புதிய உத்தியோகத்தில் மாற்றம் எதிர்பார்ப்போர் நல்ல செய்திகளை கிடைக்க ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. சொந்த வீடு கனவு நனவாகும். நிலம் வீடு போன்ற சொத்து சேர்க்கை உண்டாகும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து கடன் கிடைக்கும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பும் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்றாகவே இருக்கும். திருமண தடைகள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அந்யோன்யம் கூடும். மனதில் தெம்பு அதிகரிக்கும். உற்சாகமாக வலம் வருவீங்க. நிம்மதியான ஓய்வு கிடைக்கும். முதலீட்டில் லாபம் நன்றாக இருக்கும். குழந்தைகளுக்கு செலவு செய்வதன் மூலமாக நிறைய விதமான மாற்றம் உண்டாகும். பணம் கடன் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் வீடு அருகில் உள்ள உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது உங்களுக்கு நிறைய விதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை ரிஷபராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். மேலும் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒன்றிலும் முதல் இடத்துல இருக்கும் உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மாதம் முழுவதுமே சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் செல்வாக்கு உயர்த்துவார். நினைத்ததை சாதித்திடும் அளவுக்கு உங்கள் நிலையை மாற்றுவார். அரசு வழியில் மேற்கொள்ளும் முயற்சி சாதகமாக அமைச்சு கொடுப்பாரு. நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும். உடல் பாதிப்பு விலகும். வியாபாரத்தில் இருந்து நெருக்கடி நீங்கும். எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே சாதகமான பலன் கிடைக்கும். குரு பார்வை சப்தமஸ்தானத்தில் கிடைப்பதால் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு மணமேடை ஏறக்கூடிய பாக்கியம் உண்டாகும். புதிய வீடு வாசல்கின்ற கனவு நனவாகும். பணம் பல வழிகளிலும் வரும். பிறருக்கு உதவி செய்திடக்கூடிய நிலைகள் உங்களுக்கு உண்டாகும். ஜீவனஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் வேலைகளில் கவனமாக இருப்பது நல்லது. தொழிலில் அலட்சியம் வேண்டாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அக்டோபர் 1, 6, 10, 15. செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவானை வழிபட வாழ்க்கையில் வளம் கிடைக்கும். மேலும் ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் நன்மை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பார். தொழிலில் இருந்து வந்த தடைகளை நீக்குவார். சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் புதனும் உங்களுடைய கனவுகளை நனவாக்குவாங்க. எடுத்த முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றியை கொடுப்பாங்க. அரசியல் தொழில் வியாபாரத்தில் உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்க உங்களிடமே சரணடையும் நிலை ஏற்படும். இழுபறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சாதகத்தையும் கொடுக்கும். இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் 2, 6, 11, 15. செய்ய வேண்டிய பரிகாரம் மகாவிஷ்ணுவை வழிபட வாழ்க்கையில் நன்மை கிடைக்கும். அதே போல் மிருகசீரிடம் 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யோகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. சத்ரு ஜெயஸ்தானத்தில் அக்டோபர் 27 வரைக்குமே சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் செயல்களை வெற்றியாக்குவார். ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள் எல்லாம் சரி செய்வார். எதிரிகளுடைய பிரச்சனையில் இருந்து உங்களை விடுவிப்பார். கோர்ட்டு வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். மாதம் முழுவதுமே ஆத்மகாரகனாக இருக்கக்கூடிய சூரியன் 6வது இடத்துல சஞ்சரிப்பதால் அரசு வழி முயற்சி சாதகமாகும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு உயரும். இன்னும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பதவிகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லபடியாக வரன் சேரும். இன்னும் சிலருக்கு புதிய வீடு கட்டி குடியேறக்கூடிய நிலைகள் உண்டாகும். மன வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல விதமான மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் 6, 9, 15. செய்ய வேண்டிய பரிகாரம் சுப்பிரமணியனை வழிபட்டு வர நினைத்த விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் ரிஷபராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாதிரியான மாற்றத்தை பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் உங்களுக்கு இந்த பதிவின் மூலிமா ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.